अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் இறுதியாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மேற்கொண்ட ஹிஜ்ரத்து பயணம் குறித்து நாம் பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட செய்திகள், நபி அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டது முதல் மதினாவிற்கு வந்து சேர்ந்து அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் குடியேறியது வரை உண்டான செய்திகளுக்கான ஆதார எண்கள் நேற்றைய தினம் விடுபட்டு விட்டது. அதை துவக்கமாக சொல்லிவிட்டு இன்றைய செய்திகளுக்குள் நாம் செல்லலாம். அந்த ஹிஜ்ரத்துடைய தகவல்கள் அனைத்தும் புகாரியில் 2138, 3905, 3906, 7, 11, 25, 27, 3605, 3615, 3653, 1889, அஹ்மதிலே 2626, 3081 ஆகிய எண்களில் அந்த செய்திகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மதினா என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அதனுடைய பெயர் எஸ்ரிப் என்பதுதான் மதினாவுடைய பழைய பெயர். பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகுதான் மதினா என்று அதுக்கு பெயர் மாறுகிறது. எந்த அடிப்படையில் மாறுது அப்படின்னு கேட்டால், அதனுடைய முழு மதீனா என்பது ஒரு முழுமையான சொல்லினுடைய ஒரு பாதி தான். முழுமையான சொல் என்னன்னு கேட்டால் மதீனத்துன் நபி, நபியுடைய ஊர். மதீனான ஊருன்னு அர்த்தம், ஊர், நகரம், சிட்டின்னு சொல்றோம்ல. மதீனான ஒரு ஊர். மதீனத்துன் நபி, நபி அவர்கள் குடியேறி இருக்கிறாங்களே அந்த ஊர் அப்படின்னு மக்கள்கிட்ட பேச்சு வழக்கில் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் மதீனா வந்து ஒரு பிரபல்யமான ஊர் கிடையாது. மக்கா தான் பிரபலமான ஒரு ஊர். மக்கள் போய் வந்து கொண்டிருக்கிற, எல்லாரும் கூடி கலையக்கூடிய, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த மாதிரி மக்களால் அறிமுகமான ஒரு ஊர் மக்கா. மதினாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யாருக்கும் தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம் மாதிரியான உள்ள ஊர் தான். அதனால அந்த ஊர் எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமாகுதுன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்கல்ல அந்த ஊரு மதீனத்துன் நபி, நபியுடைய ஊரு. அப்படியே பேச்சு வழக்கில் அது மாறி மருவி மதீனாவை ஆரம்பித்தவர், அந்த அக்கபா உடன்படிக்கையில கலந்து கொண்டவர்களிலேயே வயது குறைந்தவர். அவர் தான் எந்திரிச்சுன்னு சில கேள்விகள் மக்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாரு. நீங்க வந்து எதுக்கு நீங்க உடன்படிக்கை செய்றீங்கன்னு தெரிஞ்சு செய்றீங்களா? இதனுடைய விலையை, இதனுடைய கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்துல எதிர்பார்க்கிறோம், அதனால இலவசமாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலவசமா வாங்குறதுக்கு தயாராக இல்லை. சாமி நூனி, எனக்கு விலைக்கு கொடுங்க, என்ன ரேட்டு உண்டோ ரேட்டை பேசி வாங்கிக்கிங்க, ஃப்ரீயா வாங்குறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முறையான விலை பேசி அந்த இடத்தை வாங்குகிறார்கள். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கான ஆன்மீக நிறுவனங்களை உண்டாக்கும் பொழுது ஊர் உலகத்தில் மக்கள் பணத்தில் தான் உண்டாக்குவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் உல்டாவா இருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த பணத்தில். ஏன்னா அவங்க வந்து ஏமாத்துறதுக்கோ, ஃப்ராட் பண்றதுக்கோ, மக்கள் இடத்துல ஏமாற்றி சம்பாதிப்பதற்கோ, வேறு ஏதேனும் உள்நோக்கங்களுக்கோ வந்தவங்க கிடையாது தானே. அவங்க நிஜமாகவே அல்லாஹ்வுடைய தூதராகி நிஜமாகவே சமூகத்துக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோட அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் இந்த பணத்தின் மீது கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க தன்னுடைய சுயமரியாதையில் அவ்வளவு குறியா இருக்கிறாங்க. நான் என் காசுல வாங்கிக்கிறேன், என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு விலை பேசி ரசூலுல்லாஹ் வாங்குறாங்க. இதுல மட்டும் இல்லை, எப்போதுமே அப்படிதான் ரசூலுல்லாஹ். பொதுவாகவே இந்த பொருளாதார ரீதி, ஏன்னா இதை ஒட்டித்தான் அவங்களுடைய வீடெல்லாம் கட்டுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு பெரிய லேண்டை வாங்கி அந்த லேண்டுக்கு பக்கத்துல பள்ளிவாசலை உண்டாக்கிட்டு அதுக்கு பக்கத்துல தனக்கு தேவையான குடியிருப்புகளையும் உண்டாக்குறாங்க. நாளைக்கு எதிர்காலத்துல யாரும் பள்ளிவாசல் சொத்துல முகமது வீடு கட்டிக்கிட்டாரு, தனக்கு சொந்தமா அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டி தனக்குன்னு இடம் வாங்கி அந்த இடத்த பள்ளிவாசலுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃப் செய்கிறார்கள். அதுல ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமா இருப்பாங்க. சுயமரியாதைக்கு இழுக்கு வந்துடக்கூடாது, நம்ம மேல யாரும் ஏதேனும் வந்து விமர்சனங்களை பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருந்து செயல்படுவாங்க.
அதுலேயும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப அக்கறை இருக்கும். துவா செய்யும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்த ஒரு துவாவை நாம கேள்விப்பட்டிருவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்திருக்கிற பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்று. ரொம்ப அற்புதமான ஒரு துவா, நமக்கு தேவையான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு துவா. என்ன துவா இது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழியில போகணும், எல்லா விஷயத்திலும் நேர்வழி தேவைப்படுது தானே. ஒரு வியாபாரம் செய்யறதா இருந்தா கூட சரியான வழி தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப உன்னிடத்துல நான் நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, இறை அச்சத்தை கேட்கிறேன். அது இருந்துட்டா எல்லாமே சரியா போயிருமே. இறைவனுடைய அச்சத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சா எல்லாத்துலயும் சரியா செய்வோம். அப்ப வத்துகா, இறை அச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப வல் கினா, செல்வத்தையும் கேட்கிறேன், சுயமரியாதையும் கேட்கிறேன். பணமும் வேணும், எனக்கு பணம் வேண்டாம்லாம் சொல்லல, பணம் காசு வேணும், செல்வங்கள் வேணும். ஆனால் அந்த செல்வத்துக்காக வேண்டி பல்லை இழிச்சு ஏமாத்தி பொய் பேசி மரியாதை இழந்து அப்படியாகவெல்லாம் அந்த பணம் வந்து சேர தேவையில்லை. மரியாதையோடு கண்ணியத்தோடு நான் அந்த பணத்தை பெற வேண்டும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த குணம் இங்கேயும் வெளிப்படுகிறது. அவர்களுடைய சுயமரியாதை குணம் இந்த இடத்திலையும். நான் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன், ரேட்டு சொல்லுங்க, பணம் கொடுத்து லேண்ட் வாங்கப்படுகிறது. வாங்கி அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று கொண்டு பள்ளிவாசல் கட்டுமான பணியையும் மேற்கொள்கிறார்கள். அதனால தான் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மஸ்ஜிது நபவிங்கிறோம், நபியுடைய பள்ளிங்கிறோம். நபி கட்டின பள்ளி, நபியுடைய சொந்த காசுல நபியுடைய சொந்த உழைப்புல உண்டான பள்ளியா இருக்கிறதுனால அந்த பள்ளிக்கு பேரே எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? பள்ளி மஸ்ஜிது நபி, அல்லாஹ்வுக்குரிய பள்ளி தான். அது என்ன பேர் வச்சாலும் அல்ல பள்ளி அல்ல அல்லாஹ்வுக்குரிய தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்டு அவர்கள் பொருளாதாரத்தை செலவழித்து அவர்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து அவர்கள் வாழுகிற காலம் வரைக்கும் அதை பராமரித்து உண்டாக்கிய காரணத்தினால அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிது நபவி என்று பெயர் பெற்றிருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியில் ஈடுபடுறாங்க. முதல்ல அந்த இடத்தை சரி பண்றாங்க. இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இடத்துல பல மாதிரி இருக்கிறது. அந்த இடம் வந்து நல்ல பெரிய இடம். அதுல அந்த விவசாய பொருட்கள், பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழத்தை எல்லாம் உலர்த்தி வைக்கிற காய வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிறது. நம்முடைய விவசாய பூமிகளுக்கு பக்கத்தில் நாம பார்த்தோம்னா நெல் எல்லாத்தையும் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, களம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரித்தம்பழத்தை காய வைக்கக்கூடிய அதை பதப்படுத்தக்கூடிய ஒரு களம், அதுக்குரிய ஏரியா அது அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கிறது. அதே மாதிரி கெட்டு போன பொருட்கள், குப்பைகள், சின்ன சின்ன உடைந்து கிடக்கிற சுவர்கள், இந்த மாதிரியான சில விஷயங்களும் அந்த லேண்டுக்குள்ள இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த லேண்டை வாங்கி இருக்கிறாங்களோ அந்த லேண்டில் அந்த மாதிரி பொருட்களும் இருக்கிறது. அதை தாண்டி சில பேரிச்ச மரங்கள் இருக்கிறது, பேரிச்ச மரங்களும் அந்த இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் முன்னோர்கள் சில பேருடைய கபரும் அந்த இடத்துல இருக்கிறது. கபர் சில பேர் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, கபரும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது. அந்த இடத்தை தான் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்காக வேண்டி வாங்கி இருக்கிறாங்க. இப்போ வாங்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்றாங்க. பேரிச்ச மரத்தை பூரா வெட்டுங்க, எல்லா பேரிச்ச மரங்களும் வெட்டி சீர் செய்யப்படுகிறது. அதை இடிஞ்சு கிடக்கிற அந்த இடிபாடுகளை அகற்றுங்கள், எல்லாத்தையும் அகற்றுறாங்க, குப்பைகளை நீக்கிறாங்க. கபரு இருந்துச்சு, அந்த கபரை பூரா தோண்டி கபருக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிச்ச மிஞ்சாடி எல்லாம் இருக்கும்ல, எப்ப அடக்கம் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. உள்ள கிடக்கிற மிச்சமான மனிதர்களுடைய எலும்புகள், மக்கி போன உடல்கள் அதெல்லாம் இருக்கும்ல, தலை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வேறொரு இடத்துல அடக்கம் பண்ணுங்க, எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏன் பண்றாங்கன்னு இது பள்ளிவாசல் வர போகுது. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் கபருல பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, கபருஸ்தான நம்ம தொழக்கூடாது, தொழுவதற்கு தடை. ஒருவேளை கபருஸ்தான பள்ளிவாசலா பயன்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்னா அங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அந்த இடத்தை நாம பள்ளிவாசலாக பயன்படுத்தணும். ஏன்னா பள்ளிவாசலுக்கும் கபருஸ்தானுக்கும் ஆகவே ஆக பக்கத்துல வச்சுக்கலாம், ஆனா பள்ளியோட சேர்ந்து அது ஒரு வழிபாட்டு தலமாக மாறக்கூடாது. அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. இந்த மாதிரி கபறுகளை தோண்டி உள்ள கிடக்கிற எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் அகற்றி வேற இடத்துல கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு இந்த இடத்தை சீர் செய்து அங்கே பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குகிறார்கள். வேலைகள் நடக்கிறது, சஹாபாக்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க. சில இப்பவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில ஊர்களில் சில கிராமங்களில் பொது வேலைகளை எடுத்து செய்வாங்க. பொது வேலைகளை செய்யும் போது கூலிக்கு ஆள் பிடிக்க மாட்டாங்க, ஊர் மக்களே சேர்ந்து செய்வாங்க. கோவில் பணி எல்லாரும் வாங்க அது மாதிரி சேர்ந்து செய்வாங்க.
சில ஊர்களில் பள்ளிவாசல் கிளீன் பண்ணணும், வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்போ ஊரில் இருக்கிற வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கிற அந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டுகின்ற பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈடுபடுகிற பொழுது அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஆர்வம் ஊட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு கவிதை கூட பாடுறாங்க ரசூலுல்லாஹ். வேலை செய்யற நேரத்தில் பொதுவாகவே இந்த பாடல் படிக்கிறதுங்கிறது எல்லா சமூகத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அப்பதான் கொஞ்சம் வேலை ஜோசா நடக்கும். அவர் ரசூலுல்லாஹ் ஒரு கவிதை மாதிரியான ஒரு வரியை எடுத்து விடுறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரல் ஆகிரா, இறைவா நன்மை என்பது மறுமை நன்மையை தவிர வேறு இல்லை. நன்மைன்னு தந்தா அது மறுமையுடைய நன்மை தான், அதுக்கு நிகராக ஒரு நன்மையும் கிடையாது. ஃபகுஃபிரில் அன்சாரவல் முஹாஜிரா, அன்சாரிகளை முஹாஜிர்களையும் நீ மன்னித்து விடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் படிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவங்களும் கல்லை தூக்குறாங்க. அவங்களும் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இடையில ஒருத்தர் கல்லை தூக்கிட்டு போறார். எல்லா சஹாபாக்களும் ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு? யாரு? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே மக்காவில் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்ல, மக்காவில் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு அடிமையாக இருந்து ரசூலுல்லாஹ்வை திட்டுங்க அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம திட்டிட்டு வந்து அழுவார். பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்களே, திரும்பவும் உங்களை சிரமப்படுத்தினாங்கன்னா மீண்டும் நீங்க தப்பான வார்த்தைகளை சொல்லுங்க, தப்பு கிடையாது, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கல்ல. அந்த சஹாபி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கல்லை தூக்கி கொண்டு வருவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் ஒரு கல்லை தூக்கிட்டு வர்றாங்க, இவர் இன்னும் ரொம்ப ஆர்வத்துல ஈடுபாட்டோடு 2 கல்லை தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையை தடவி கொடுத்து கொண்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், தகுத்துலுக்க ஃபிஅத்துல் பாகியா, அம்மாரே நீங்க நல்ல வேலை செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதுக்குரிய கூலி உங்களுக்கு தரணும். ஆனா உங்களை ஒரு கலகக்கார கூட்டம் எதிர்காலத்திலே கொலை செய்யும் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க சொல்லலாம். அவங்க பின்னாடி நீ உங்களுக்கு நடக்கக்கூடிய மரணம் ஒரு இயல்பான மரணமா இருக்காது, அது ஒரு கூட்டத்தாரால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? அதுதான் கலக கூட்டமா இருக்கும். கலகத்தாரால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பையும் செய்யறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த முன்னறிவிப்பு நிறைவேறவும் செய்கிறது. ஹிஜ்ரி 37வது ஆண்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 2 பேருக்கும் இடையில சிஃபீன் யுத்தம் நடைபெறுகிறது. 2 பேரும் ஹிஜ்ரி 37 நடக்கிறது. அந்த சிஃபீன் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சார்பாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படையில இவங்களும் ஒரு ராணுவ வீரராக இருக்கிறாங்க. எதிரிகளால் அம்மார் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மாரை ஒரு கலக கூட்டம் கொலை செய்யும்னு சொன்னாங்க. அப்படியானால் இந்த 2 பேருமே சஹாபி தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சஹாபி தான். ஆனாலும் இந்த 2ல யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்று பார்க்க வேண்டும் என்றால் இவரை கொலை செய்தவர்கள் பக்கம் தப்பு இருக்குது. ஏன்னா கலக கூட்டம் தான் கொலை செய்யும்னு சொன்னாங்க. அப்ப கொலை செஞ்சவங்க கலகக்காரர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் தான் நியாயம் இருக்கிறது என்று கூட பிற்காலத்தில் இதை வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பேச்சையும் பேசிக்கொண்டே வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசல்ல கெட்டுமான பணி ஓடுது. எப்படி கெட்டுறாங்க அப்படின்னா அந்த பள்ளிவாசலுடைய வரலாறை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அதை வைத்துக் கொண்டே பல செய்திகள், பல விதத்தான பல சிறுக்கான காரியங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அதிலையும் சில செய்திகளை கூடுதலாக மஸ்ஜிது நபவி குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல மஸ்ஜிது நபவியை கட்டுறாங்க. அதனுடைய வெட்டப்பட்ட அந்த பேரித்த மரங்கள் இருக்குல்ல, அந்த பேரித்த மரங்களை எல்லாம் கிபிலாவுடைய திசையிலே அடுக்கி வைக்கிறார்கள். கிபிலா பக்கத்துல சுவர் எழுப்பணும்ல, அந்த சுவர் எழுப்பக்கூடிய இடத்துல வெட்டப்பட்ட பேரிச்ச மரங்களை எல்லாம் கொண்டு கிபிலா திசையில கொண்டு வந்து அடுக்கிறாங்க. அதுல வச்சு இடையில மண்ணள்ளி பூசி மரங்களை வைத்துக் கொண்டு கிபிலா திசை அந்த சுவர் எழுப்பப்படுகிறது. அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு 3 பக்கம் சுவர் எடுக்கணும். 3 பக்கம் சுவரை எடுக்கிறாங்க. அதுல செங்கற்களை கொண்டு மண்ணை கொண்டு எல்லாத்தையும் வச்சு சுவர் எழுப்பப்படுகிறது. 3 பக்கத்திலையும் வாசல் வைக்கிறார்கள். நம்ம ஒரு வாசலை தான் வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹ் 3 வாசலை வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் ஒரு வாசல். கிபிலாவுடைய பக்கம் மட்டும்தான் முழுமையாக வரைக்கப்பட்டிருக்கிறது. காபத்துல்லாவை எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும்போது 2 வாசல் வச்சிருந்தாங்க. காபாவை
அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்தில் காபாவை திரும்ப கட்டுனாங்கல்ல, ரசூலுல்லாஹ் இளைஞராக இருக்கிற நேரத்தில். அப்போ குறைஷிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 வாசலை 1 வாசல் ஆக்கிடுவாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் பின்னாடி சொல்லுவாங்க, நான் எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்களே காபாவை அதே மாதிரி மாற்றி வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப காபாவில் 2 வாசல் இப்ராஹிம் நபி வச்சாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு 3 வாசல்களை கொண்டு கிப்லா திசையில பேரித்த மரங்களை நட்டு வைத்து பள்ளி வாசலை உண்டாக்குகிறார்கள். மிச்சம் இருக்கிற பேரிச்ச மரங்களை எடுத்துக்கொண்டு வந்து இடையில தூண வைக்கிறார்கள். அங்க தூண் மாதிரி போட்டு அதுக்கு மேல பேரிச்ச நார்களை, பேரிச்ச மட்டை, பேரிச்ச மரத்துடைய மட்டை இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் போட்டு மேல கூரை வைக்கிறார்கள். அந்த கூரை எவ்வளவுன்னு கேட்டா, மொத்த பள்ளிவாசலுக்கும் கூரை போடல, அந்த ஃப்ரண்ட் முன்பகுதியில் மட்டும் கிப்லா இருக்குது. கிப்லாவை ஒட்டி கொஞ்ச தூரத்துக்கு தூண்களை வைத்து அப்படியே ஒரு பெரிய ஷெட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடம், அது காலியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வச்சிருந்தாங்க. இது மஸ்ஜித் நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுகிற ஸ்டைல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த மஸ்ஜித் நபவிக்கு வலதுபுறத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டையும் அமைக்கிறார்கள், வீடு கட்டுறாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் தங்குவதற்கு தேவையான வீட்டையும் பக்கத்திலேயே பள்ளிவாசலை ஒட்டி கட்டிக்கிறாங்க. வீடு கட்டுறாங்கன்னா நம்ம கட்டுற மாதிரி பெரிய வீடெல்லாம் கிடையாது, 2 ரூமு தான், 2 ரூமு, மொத்தத்தில் ரூமு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க. அது வீடுன்னு கூட சொல்றது இல்லை. பல பேர் அறிவிப்பாளர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அது ஒரு அறை, 2 அறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வலதுபுறத்திலே இந்த அறைகள் கட்டப்படுகிறது. அதுல இருந்து பள்ளிவாசலுக்குள்ள வர மாதிரி ஒரு வாசல் வேற இருக்கிறது. அந்த மாதிரியான ஸ்டைல கட்டிக்கிறாங்க. இப்போ வலதுபுறத்தில் 2 அறை கட்டுறாங்களே, 2 அறையில எத்தனை பேர் குடும்பம் நடத்துறது? ரசூலுல்லாஹ் எத்தனை மனைவிமார்? ஆனா ரசூலுல்லாஹ் வெறும் 2 அறைகளை கட்டி வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், அன்றைய தினத்தில் நபிகள் நாயகத்துக்கு 2 மனைவிமார் தான் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேர் மட்டும்தான் நபிகள் நாயகத்திற்கு மனைவியாக அன்றைக்கு இருக்கிற காரணத்தினால் 2 பேருக்கு தேவையான 2 அறைகளை மஸ்ஜித் நபவியை ஒட்டி நபி அவர்கள் கட்டிக் கொள்கிறார்கள். இது மாதிரி வீடு கட்டப்பட்டுருச்சு. இந்த கிப்லா வைக்கிறாங்கல்ல, கிப்லாவை ரசூலுல்லாஹ் எந்த பக்கம் வைக்கிறாங்க, அதுல ஒரு செய்தி இருக்கிறது. மக்காவில இருந்து மதீனா வடக்கு திசையில இருக்கிறது. மக்காவோட கம்பேர் பண்ணுவோம். அவங்க புறப்படும் போது கூட நம்ம சொன்னோம், மக்காவுல இருந்து வடக்கு பக்கமா மதீனா இருக்குது. ஆனா வடக்கு பக்கமா போகாம தெற்கு திசையில யமனை நோக்கி ரசூலுல்லாஹ் போய் எதிரிகளுடைய கவனத்தை எல்லாம் மாத்தி விட்டுட்டு அப்படி வேற ரூட்ல போனாங்கன்னு சொன்னோம்ல. இப்போ மதீனா என்பது மக்காவுக்கு வடக்கு திசையில இருக்கிறது. வடக்கு திசையில மதீனா இருந்துச்சுன்னா கிப்லா எந்த திசையில இருக்கணும்? தெற்கு திசையில இருக்கணும். இப்ப நான் இங்க இருக்கிறேன், எனக்கு கிழக்கு திசையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கு திசையில நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ மக்காவுக்கு தெற்கிலே வடக்கிலே மதீனா இருக்கிறது என்றால் மதீனாவிற்கு தெற்கிலே மக்கா இருக்கிறது என்று பொருள். அப்ப தெற்கு நோக்கி கிப்லா இருக்கணும், தெற்கு திசையில தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திசையில கிப்லாவை அமைக்கிறாங்கன்னு பார்த்தால் வடக்கு திசையில அமைக்கிறாங்க. நேர் எதிர் திசையில காபா இருக்கிறது, தெற்குல இருக்கிறது. இவர்கள் கட்டுகிற கிப்லா திசை எங்க இருக்கிறதுன்னு பார்த்தா நேர் எதிரான வடக்கு திசையில கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் வடக்குல கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தால், அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முன்னோக்கி தொழுகிற கிப்லா பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது. ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் அதுதான் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த புதிது ரசூலுல்லாஹ் முன்னோக்கி தொழ வேண்டிய ஒரு பள்ளிவாசலாக இருந்துச்சு. அதனால அந்த கிப்லாவை மையப்படுத்தி வடக்கு திசையை நோக்கி கிப்லாவை அமைத்துக் கொள்கிறார்கள். கிப்லா அமைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த மதீனாவுக்கு வந்த புதுசு இருக்குதே, மதீனாவுக்கு வந்த புதுசை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே யூதர்களை அனுசரிச்சே செய்வாங்க. மதீனாவில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெருக்கமாக நம்ம வேலைகளை செஞ்சோம்னா அவங்க சீக்கிரமாக நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும். அதனால அவங்க செய்யற மாதிரியே சில காரியங்களை செய்வோம், இப்படியே செய்வாங்க. ஒரு 2 காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை செய்யறதா அதை செய்யறதான்னு கேள்வி வந்தா இதுல யூதர்கள் எதை செய்கிறார்களோ அதையே நபிகள் நாயகம் தேர்வு செய்வார்கள். உதாரணமா ஹதீஸ்ல வருகிறது தலைமுடி சீவனம். அன்றைக்கு யூதர்கள் ஒரு ஸ்டைல்ல சீவாங்க, முஸ்லிம்கள் வேற ஸ்டைல்ல சீவாங்க.
ஒருத்தரே நேர் வகையிட்ட எடுத்து சீவுவாங்க, இன்னொருத்தவங்க சைடுல எடுத்து சீவுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி சீவுவார்கள் அப்படின்னு கேட்டா, யூதர்கள் எப்படி சீவுவாங்களோ அது மாதிரி சீவுவாங்க. ஏன்னா பார்த்தா அவனுக்கு நம்மளே மாறுதான்பா, முகமது நம்ம செய்யற மாதிரி தான் எல்லாம் செய்யறாரு. இப்போ பைத்துல் முகத்தஸை நோக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம எந்த கிபிலாவை முன்னோக்குகிறோமோ அதைத்தான் முகமது முன்னோக்குகிறார் அப்படின்னு ஒரு நெருக்கம் உண்டாகும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற காரியங்களை யூதர்களுக்கு நெருக்கமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கொஞ்ச காலம் போகுது. ஆனா இந்த இந்த நிலைமை நீண்ட காலத்துக்கு நீடிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளவோ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு நெருக்கமாக செஞ்சு செஞ்சு பார்க்கறாங்க. ஆனா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் மாறுற மாதிரியே தெரியும். ரசூலுல்லாஹ் பக்கம் நெருங்கியே வரல. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லிவிட்டான், வலையின அதைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மாத்தபியூ கிப்லத்தக். நீங்க வேதத்தில் எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு கொடுத்தாலும் சரிதான், அவன் உங்களை பின்பற்றவும் போறதில்ல, உங்களை பின்னாடி வர போறதும் இல்ல, அது நடக்கிற காரியமும் இல்ல. வலன் தருலா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுகிற வரை அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்க அவங்க மார்க்கத்துக்கு போனா தான் உங்க ரூட்டு உங்களை ஏத்துக்குவாங்களே தவிர, அது வரைக்கும் அதை செய்யறேன் இதை செய்யறேன் எதை செஞ்சாலும் உங்களை லிஸ்ட்ல சேர்க்க மாட்டார்கள், உங்கள் விஷயத்தில் திருப்திப்பட மாட்டார்கள் அப்படின்னு திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸ்டைல் மாறு. அது மட்டும் இல்லாமல் யூதர்களுடைய அந்த சதி வேலைகளும் கூட அதிகரித்து கொண்டே போகிறது. சாதாரணமாக இருந்தா கூட விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே உள்ளிருப்பு வேலைகளை செய்யறது, ரசூலுல்லாஹ்வோடு போட்டிருந்த ஒப்பந்தங்களை முறிக்கிறது, இங்கே இருந்து கொண்டு எதிரிகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு யூதர்கள் மேல கடுமையான கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாங்க, இந்த யூத பயில்வை எதை செஞ்சாலும் அதுக்கு நேர் எதிராக செய்யுங்கன்றான். அவன் என்னத்தை செய்யட்டும் நீ அதுக்கு மாறமா செய். ஒன்னு அப்படியே சொல்றாங்க. உதாரணமா தலைமுடி, தலைமுடிக்கு சாயம் பூசுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நரைச்ச முடி இருக்குல்ல, நரைச்ச முடிக்கு சாயம் பூசுறது டை அடிக்கிறது சுன்னத்தான ஒரு காரியம். ஆனா அது கருப்பு அடிக்க கூட, கருப்பை தவிர மெரூன் அடிச்சுக்கங்க, பிரவுன் அடிச்சுக்கங்க, வேற ஏதாவது ஒரு கலர் அடிச்சுக்கங்க, கருப்பை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நரைமுடிக்கு சாயம் பூசுங்கள். அவர்கள் நரைமுடிக்கு சாயம் பூசுறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நரைமுடியை நரைச்ச முடியாவே வச்சிருக்கணும், அதுக்கு சாயம் பூசுறது தப்புங்கிறான். அவன் சொல்றான் அதுக்காக வேண்டி நீ மாத்து, நீ அதுக்காக வேண்டி மாத்தி உங்க நரைமுடிக்கு சாயம் பூசிக்குங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தொழுகையில தொழுகிற பொழுது செருப்பு போட்டு தொழுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். செருப்பு போட்டு இப்ப செருப்பு போட்டு வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தான் அது, இன்னைக்கு இருக்கத்தான் செய்து, அது நாம பின்பற்றக்கூடிய விஷயம் தான், இல்ல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுகிற காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அந்த அமைப்பு. பள்ளிவாசல் மண்ணு தரையா இருந்துச்சு, துப்புனாலும் ஒண்ணும் தெரியாது, இங்க துப்புனாலே தெரிஞ்சு போயிடும், அங்க செருப்பு போட்டுட்டு வந்தோம்னா அசிங்கமா போயிடும். அதனால இந்த மாதிரி இடம் பொருள் எவல் இருக்கிறது. கொஞ்சம் ஜனாசா தொழுக தொலை போறோம், பள்ளிவாசலுக்கு வெளியில வச்சு தொழுகை நடத்துவாங்க, கபரிஸ்தானுக்கு பக்கத்துல தூரத்துல வச்சு தொழுகை நடத்துவாங்க. அந்த மாதிரி இடத்துல செருப்பு போட்டே தொழுவுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. சில பேர் கலட்டி போட்டு அதுக்கு மேல நிக்கணும், அது உள்ளுக்குள்ள வச்சு நிக்க கூடாது, காலை உள்ளுக்குள்ள வச்சுன்னா தப்பு, காலத்துக்கு மேல வச்சுக்குவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை நீ உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே நிக்கலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தொழுதுகிட்டே இருந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் கிடக்கிற செருப்பு கழட்டி வீசுறாங்க ரசூலுல்லாஹ். வீசினா பின்னாடி இருக்க சஹாபாக்கள் அவங்களும் எல்லாத்தையும் செருப்பு கழட்டி வீசிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, எதுக்கு செருப்பு கழட்டி வீசினீங்க? நீங்க செருப்பு கழட்டி வீசினீங்கல்ல, அதான் நாங்களும் வீசினோம். ஏன் காலில் செருப்பில் அசுத்தம் இருக்கிறது என்று ஜிப்ரீல் சொன்னார். ஜிப்ரீல் சொன்னார், அசுத்தத்தோடு தொழக்கூடாது தானே, சுத்தமா தானே தொழுகணும், நம்முடைய உடையும் சுத்தமா இருக்கணும், இடமும் சுத்தமா இருக்கணும், அசுத்தமா தொழக்கூடாது. என்னுடைய காலணியில் அசுத்தம் இருக்கிறதுன்னு ஜிப்ரீல் சொன்னாரு, அதனால நான் செருப்பு கழட்டி வீசினேன், நீங்க இதுக்கு தேவையில்லாம வீசினீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதை சொல்லும் போது கூட எப்படி சொல்றாங்க? ஹாலிஃபுல் யஹூத், அவன் செருப்பணிந்து தொழுவது என்பது பாவம் என்று நினைக்கிறார்கள், நீங்கள் அதுக்கு மாறு செய்யுங்க, அதுக்கு வேண்டிய செருப்பு போட்டு தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செய்தி. அதே மாதிரி ஆசுராவுடைய நோன்பு நமக்கு தெரியும். ஆசுராவுடைய நோன்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கிற காலத்தில் முஹர்ரம் மாதத்தில் வைக்கிறாங்கல்ல, 10வது நாள் நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க. மக்காவிலே அந்த பழக்கம் இருக்கிறது, மதீனாவிலே அந்த பழக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது.
எந்த வருடத்தில் நபிகள் நாயகம் மரணிக்கிறார்களோ அந்த வருடத்துக்கு முந்தைய ஆஷுராவில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த வருஷம் உசுரோடு இருந்தா நான் 10வது நாள் மட்டும் இல்ல, ஒரு நாள் சேர்த்து வைப்பேன். எதுக்கு சேர்த்து வைப்பேன்? யூதர்களும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூதர்களும் நோன்பு வைக்கலாம், நம்மளும் நோன்பு வைக்கிறோம். 2 பேரும் ஒரே மாதிரி நோன்பு வச்சா அவன் செய்யற மாதிரி நம்ம செய்யற மாதிரி இருக்குது. அதுக்காக வேண்டி அவன் செய்யறான் என்ற காட்டி நம்ம விடவும் முடியாது. என்ன நன்மையான காரியம்ல, நல்ல காரியத்தை அவன் செய்யறான்னு விட்டா என்னத்துக்கு ஆகுறது? கடவுள் ஒருத்தன் தாங்கிறான், அவன் சொல்றானே, அதுக்காண்டி 2 பேரும் சொல்ல முடியும்? நன்மையான காரியத்தை வேற வழி இல்லை. அவன் ஒன்னு செஞ்சா நம்ம 2 நன்மை செய்வோம். அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, இறந்து விடுகிறார்கள். அப்ப இப்ப நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் 9வது நாளும் 10வது நாளும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் யூதர்களுக்கு மாறு செய்யுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை பின்னாடி எடுக்கிறார்கள். ஆனா இந்த கிப்லாவுடைய விஷயம் இருக்குதே, ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவதிலே அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வேற என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி கட்டுப்பட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பப்ப ரசூலுல்லாஹ் தலைய வானத்தை நோக்கி பார்க்கறாங்க. ஜிப்ரீல் வருவாரா, ஏதாவது ஒரு கட்டளை கொண்டு வருவாரா, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிற கிப்லாவை மாத்தி காபாவை நோக்கி நீ மீண்டும் காபாவை நோக்கி தொழுவுங்கள் என்று சட்டம் வந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா. நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். எதுக்கு திரும்புகிறது? கிப்லாவை மாற்றுவதற்காக. எனவே ஃபலனுவல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்புவதை போல நீங்கள் விரும்புகிற கிப்லாவை நோக்கி உங்களை நாங்கள் திருப்புகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இனிமேல் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகத்தை திருப்புங்கள். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரஹு, நீங்கள் எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கியே உங்களுடைய வழிபாடுகளை தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 141, 142, 143, 144, 145 ஆகிய வசனங்களில் இந்த கிப்லாவுடைய மாற்றம் குறித்த செய்திகளை அல்லாஹ் வசனமாக இறக்கி வைக்கிறான். எவ்வளவு நாள் கழிச்சு நடக்கிறது அப்படின்னு பார்த்தால், மஸ்ஜிது நபவி கட்டப்பட்ட ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து ஏறத்தாழ 16 அல்லது 17 மாதங்களில் இந்த சட்டம் மாற்றப்படுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே பள்ளிவாசலை கட்டியாச்சு. எந்த பக்கம் கட்டியாச்சு? வடக்கு திசையை நோக்கி கட்டியாச்சு, பைத்துல் முகத்தஸை நோக்கி கட்டியாச்சு. இப்போ காபாவை நோக்கி திருப்புங்கன்னு சொன்னா நேர் எதிர் திசைக்கு மாறணும். என்ன பண்றது? மாறித்தானே ஆகணும். திரும்ப எல்லாத்தையும் மாத்துங்க அப்படின்னு மஸ்ஜித் நபவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மறுசீரமைப்பு செய்கிறார்கள். எந்த கிப்லா பகுதியில முழுமையாக அடைத்திருந்தார்களோ அந்த பகுதியிலே ஒரு கதவு வைக்கிறார்கள். ஓபன் பண்ணி ஒரு கதவு வச்சு விட்டாங்க. எதிர் திசையில கதவு இருந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி தான், இப்பவும் 3 கதவு, 3 பக்கம் திறந்து இருந்துச்சுல ஃபர்ஸ்ட்ல கட்டும் பொழுது, அதே மாதிரி இப்பவும் 3 பக்கம் திறந்து இருக்கிறது. கிப்லாவுடைய டைரக்ஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். அதுல கூட ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹ் இந்த சட்டம் இறங்கிடுச்சு, ரசூலுல்லாஹ் தொழுகை கிப்லாவை மாத்தி விட்டாங்க. அப்பதான் அந்த வக்து தான் வந்திருக்குது, அசருடைய வக்து. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கூட தொழுதுட்டு ஒரு ஏரியாவை போயிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் உள்ள மக்கள் எல்லாரும் அங்க உள்ள பகுதியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எங்கு நோக்கி தொழுகிறார்கள்? எல்லாரும் பழைய கிப்லா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் மாறினது தெரியாது, ஏன்னா அப்பதானே வந்திருக்குது. அப்பதான் ரசூலுல்லாஹ் தொழ வச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி தொழுதுட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவங்களோடு யாரு தொழுதாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வந்தவர் மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறார். பார்த்த உடனே தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே சத்தம் போடுறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு இப்ப நான் தொழுதுட்டு வந்தேன், சட்டம் மாற்றப்பட்டுருச்சு, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நபி அவர்கள் திரும்பி விட்டார்கள், அவர்களோடு நான் தொழுது விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மக்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலேயே வந்து நின்று அறிவிப்பு செய்கிறார். ருக்கூவிற்கு சென்ற மக்கள் ருக்கு டைரக்ஷன்லயே அப்படியே எல்லாரும் திரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு தெரியுது. அப்ப இந்த கட்டுப்பாடு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அது எப்போ இது சரியா விசாரிப்போமா உண்மையா மேற்றே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா,
அப்ப அதுல மாற்றுக்கிறதுக்கு வேலை கிடையாது, இருக்கிற நிலையிலேயே திரும்பு. ருக்குவுல இருந்து கொண்டே டைரக்ஷனை திருப்பணும்னா சிரமமான காரியம் தானே. ஆனாலும் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியும் நடக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே கிப்லா மாற்றம் செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மஸ்ஜித் நபவியில வந்திருக்கிற மாற்றங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். கொஞ்ச காலம் கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சியாளராக வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே எந்த சேஞ்சஸும் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, எப்படி கட்டப்பட்டு இருந்துச்சோ அதே மாதிரி. இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிற எந்த செட்டப்பும் அன்னைக்கு கிடையாது. தரை வெறும் மண் தரை தான், மேல ஓலை குடிசைதான், மழை பெஞ்சா தண்ணி விழும், சஜ்ஜா செஞ்சா நெத்தியெல்லாம் சகதி ஆகும். இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சேஞ்சும் பண்ணல. அப்படியே அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலம் அதே மாதிரி ஓடிடுச்சு. அடுத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பே இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்துல பள்ளிவாசலை கொஞ்சம் விஸ்தீரணம் செய்கிறார்கள். எங்கெல்லாம் விஸ்தீரணம் செய்கிறார்கள்? அதனுடைய கிழக்கு திசையை மட்டும் விட்டுவிட்டு, கிழக்கு திசைன்னு சொன்னா அங்கதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கான வீடுகள் இருக்கிறது. அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற 3 திசைகளிலேயும், தெற்கிலே, வடக்கிலே, மேற்கிலே 3 திசைகளையும் அப்படியே விரிவுபடுத்துறாங்க. பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? ஏற்கனவே ரசூலுல்லாஹ் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பேரிச்சமரத்தினுடைய தூண்களை வைத்து, பேரிச்சமர ஓலைகளை வைத்து, நபி அவர்கள் கட்டியதை போலவே செங்கற்களை வைத்து மண்ணை குழப்பி அதே மாதிரியான ஸ்டைல்ல உமர் அவர்கள் பள்ளிவாசலை விரிவுபடுத்துகிறார்கள். உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிறது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசலில் அடுத்த மாற்றம் செய்யப்படுகிறது. இவர்களும் விரிவுபடுத்துகிறார்கள். உமர் அவர்கள் அது விரிவுபடுத்துறதை விட இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி கிழக்கு பகுதிக்கு போகல. வீடு இருக்குல்ல, மனைவிமார்களுடைய வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய வீடு, அந்த வீட்டு பக்கம் போகல. மற்ற 3 பக்கமும் இவரும் விரிவுபடுத்துகிறார். விரிவுபடுத்துறது மட்டும் இல்லாம பள்ளிவாசல் நல்லா அலங்கரிக்கிறாங்க. வெளியூர்கள்ல இருந்து தேக்கு மரத்தை எல்லாம் வரவழைச்சு, மரத்தாலே வெறும் பேரிச்ச மரத்தில் இருந்ததை தேக்கு மரத்துக்கு மாத்துறாங்க. நல்ல அழகிய வேலைப்பாடுகளோடு பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். உஸ்மான் பின் அஃபானுடைய காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் நடக்கிறது. அதுக்கு பிறகு அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கிறது. போய்கொண்டே இருந்த நிலைமை ஹிஜ்ரி 88வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 78 ஆண்டுகளுக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் 10 வருஷத்துக்கு பிறகு மௌத்தா போறாங்க. அப்ப ஹிஜ்ரி 88ல ஒரு ஆட்சியாளர் வருகிறார், வலீத் இப்னு அப்துல் மலிக். அவர் தலைமையில இருக்கிறார், மன்னரா இருக்கிறார். அப்ப மதீனாவுடைய கவர்னராக உமர் இப்னு அப்துல் அசீஸ், 2ஆம் உமர்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் மதீனாவின் கவர்னராக இருக்கிறார்கள். இப்ப வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் என்ன பண்றாரு கேட்டா, இவர் மஸ்ஜித் நபவியில கை வைக்கிறார், அதை விரிவுபடுத்துகிறார். எப்படி விரிவுபடுத்துறாரு? கிழக்கு திசையையும் சேர்த்து விரிவுபடுத்துகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களின் வீடு இருந்துச்சுல, வீடு இருந்த பகுதியும் அதையும் சேர்த்து, அதை தாண்டி பள்ளிவாசல் வந்துருச்சு. பள்ளிவாசல் அதை தாண்டி வந்துருச்சுன்னா வீடு பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். வீடு பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய கபர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கபர் வந்துருச்சுன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கபர் பள்ளிவாசலுக்கும் கபருக்கும் ஆகாத. ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி இருந்தாலே உள்ள தோண்டி எடுக்கிற ஆளாச்சே. ஆனா இவர் என்ன பண்றாரு? நபிகள் நாயகத்துடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கிற பகுதியை விரிவுபடுத்துகிறோம் என்ற பெயர்ல அந்த பக்கத்தை விரிவுபடுத்துறாரு. கபர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சு. பள்ளிவாசலுக்குள் கபர் கட்டப்படவில்லை. ஆனா இன்னைக்கு தர்காவாதிகள் என்ன சொல்றாங்க? மஸ்ஜித் நபவியிலேயே தர்கா இருக்கிறது, மஸ்ஜித் நபவிக்குள்ளே கபர் கட்டப்பட்டிருக்கிறது, அது ஒரு அதனால தர்கா கட்டலாம் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தமே இல்லை. பின்னாடி வந்த ஒரு ஆட்சியாளர், அன்னைக்கு மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, அறிஞர்கள் எல்லாம் பேசுறாங்க, நீங்க செய்யறது சரி கிடையாது. ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக எழுதுறாரு, சொல்றாரு, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை அப்படியே நீங்கள் பாதுகாத்திருக்க வேண்டாமா? ஏன்? எவ்வளவு எளிமையான ஒரு வீடு. ஃபிரௌன் மாதிரி கொடுங்கோல் அரசர்கள், ரோம பாரசீக பேரரசர்கள், அவர்களுடைய அரண்மனைகள், மாட மாளிகைகள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாளிகைகளுக்கு இடையில அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி, பல லட்சக்கணக்கான மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கப்படுகிற ஒரு தலைவர், அவருடைய வீடு எவ்வளவு எளிமையாக இருந்தது என்று உலகத்திற்கு தெரிய வேண்டாமா?
ஒவ்வொரு காலத்து மக்களும் அதை பார்த்து பார்த்து படிப்பினை பெறுவார்களே. அந்த ஒரு வாய்ப்பை நீங்க இல்லாம ஆக்கிட்டீங்களே. எல்லாத்தையும் இடிச்சு சரி பண்ணி அதை பள்ளிவாசல் ஆக்குறோங்கிற பேர்ல ரவுண்ட் அப் பண்ணீங்களே, இது சரியில்லை. நிறைய அறிஞர்கள் கவுண்டர் கொடுக்குறாங்க, தப்புன்னு சொல்றாங்க. ஆனா வலீத் பின் அப்துல் மலிக் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பள்ளிவாசல் விரிவுபடுத்தப்பட்டு பள்ளிக்குள்ளே நபிகளாருடைய கபரு உள்ளே வந்து விடுகிறது. உள்ளுக்குள்ள இடத்துல வந்துருச்சு. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள வந்திருக்கிறது. எப்போ எல்லா மாதிரியும் சாதாரணமா இருக்கிறது. அந்த இடம் மட்டும் ஒரு சின்ன ரவுண்டப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய நிலையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ஓடுகிறது. ஹிஜ்ரி 1 போய் 2 போய் 3 போய் 4 போய் ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டு வருகிறது. சரியாக சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 678வது ஆண்டு. அப்பொழுது ஒரு ஆட்சியாளர் வருகிறார், மன்சூர் கலாவூன் சலாஹி என்பது அவருடைய பேர். இவர் ஆட்சியாளராக வர்றார். இவர் என்ன பண்றாரு, இவர் தான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த கபருக்கு மேல, அது வரைக்கும் பள்ளிவாசல்ல எல்லா இடத்துலயும் எப்படி கூரை இருக்குமோ, எப்படி மேல ஓடு இருக்குமோ, அதே மாதிரி ஓடு போட்டு சாதாரணமாக இருந்தது. இவருடைய ஆட்சி காலத்துல அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கு மேல ஒரு பெரிய டூமை தூக்கி வைக்கிறார். ஹிஜ்ரி 678 தான் இது நடக்கிறது. அப்ப பிற்கால அப்பவும் பயங்கரமா மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அறிஞர்கள் பேசுறாங்க, என்ன வேலை பார்க்கறீங்க, கபருக்கு மேல கட்டடம் கட்டுறத ரசூலுல்லாஹ் கண்டித்திருக்கிறார்கள். எவ்வளவு எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க. கட்டப்பட்ட கபறுகளை, உயர்த்தப்பட்ட கபறுகளை இடிப்பதற்கு தன்னுடைய மருமகனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கபறுகளை பூசக்கூடாது, கபறுகள் மீது கட்டடம் கட்டக்கூடாது, மிக தெளிவான வார்த்தைகளில் நபிகள் நாயகம் தடை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் கூட செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் நபிகள் நாயகத்தினுடைய கபருக்கு மேலேயே கட்டடம் கட்டுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிஞர்கள் எல்லாம் கடுமையா ஃபைட் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த ஆளு காதல வாங்கிக்க தயாராக ரசூலுல்லாஹ்வுடைய கபரை அழகுபடுத்தணும், அழகா வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டூமை தூக்கி மேல வைக்கிறாரு. அவர் கட்டுகிற பொழுது அது அந்த டூமுடைய நிறம் வெள்ளை நிறம், வெள்ளை பெயிண்ட் தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு ப்ளூ பெயிண்ட்டுக்கு மாறிச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு பச்சை பெயிண்ட்டுக்கு மாறிச்சு. பச்சை கலர்லாம் அவுளியா கலர் ஆக்கலாம்ல, அன்னையோட முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பச்சை கலர் தான். அந்த அதுல ஆரம்பிச்சது தானே. அது எவ்வளவு ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மேலேயே இத சொன்னதுக்கு தான் பயங்கரமா தமிழ்நாட்டில் ஆச்சா புச்சான்னு குதிச்சாங்க. எப்படி சொல்ல போச்சு, நபி நம்ம என்ன சொன்னோம், ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இடத்தை இடிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே கிளப்பி விட்டாங்க, மஸ்ஜிது நபவியையே இடிக்க சொல்லிவிட்டானுங்க. அப்படி அவங்களாவே ஒரு பில்டப் கொடுத்து தப்பான ஒரு செய்தியை நம்ம சொல்லாததை பரப்பி விட்டு நம்ம டூமை இடிக்க சொன்னோம். நாம ரசூலுல்லாஹ் சொன்னதை போல நபிகள் நாயகம் கபருக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாது என்றார்கள். அப்படி கட்டப்பட்டால் அதை இடிக்க வேண்டும் என்றார்கள். அதைத்தான் நாம் சொன்னோம். நாம் மஸ்ஜிது நபவியை இடிக்க சொல்லிவிட்டதாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை வச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம ஒரு பதில் ஆர்ப்பாட்டம் வச்சோம். அதுக்கு பிறகு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து சிறுகொழிப்பு மாநாடு என்கிற அளவிற்கு ஒரு பெரிய மாநாட்டிலே கொண்டு போய் அந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த விஷயத்துல இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு கபறுகளை கட்டலாம், பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய வாதமும் ஏற்புடையதல்ல, அது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு வந்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டாங்க. கட்டின பிறகு அந்த பள்ளிவாசல்ல மக்களை தொழுகைக்காக அழைக்க வேண்டும். எல்லாரும் தொழ வரணும்ல, அப்பதான் ஜமாத்துடைய தொழுகை கடமையாகிறது. எல்லாரும் கூட்டாக தொழுவுங்க அப்படிங்கிற சட்டமும் வந்துருச்சு. எல்லாத்தையும் கூட்டா தொலை வைக்கணும்னா எல்லாத்தையும் வர சொல்லணுமே, உரிய நேரத்துக்கு வர சொல்லணும். அது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. மக்காவில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி கூட்டா அழைக்கிறது வைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப மதீனாவுக்கு வந்தாச்சு, பள்ளிவாசல் கட்டியாச்சு, கூட்டு தொழுகை கடமை ஆயிடுச்சு, எல்லா மக்களையும் வரவழைக்கணும். என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்துகிறார்கள். ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். சில பேர் வந்து சொல்றாங்க, தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நல்ல ஒரு பெரிய சங்கெடுத்து ஊதிடுவோம், ஊனு சத்தத்தை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. மணி அடிப்போம் அப்படிங்கிறாங்க. நெருப்பை பத்த வைப்போம், மேலே ஏறி பெருசா நெருப்பை பத்த வச்சு விட்டுருவோம். அந்த நெருப்பை பார்த்த உடனே வெளிச்சத்தை பார்த்துட்டு எல்லாரும் தொழுகைக்கு வருவோம். இது மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லுகிறார்கள். எப்படி மக்களை அட்டென்ஷனுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே திருப்தி இல்லை, சரியில்லை, எல்லாத்தையும் மணி அடிக்கணும், இந்த கொட்டடிக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேணாங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் தொழுகைக்காக வேண்டி அழைப்பதற்காக வேண்டி ஒரு கருத்து சொல்லப்பட்டு
இது சரியான கருத்து அல்ல, வேண்டாம்னு ரசூலா ரிஜெக்ட் பண்ணாங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஊர்ல அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். தொழுகை நேரம் வந்துச்சுன்னா நகராடிக்கிறேன் டங்க 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 டங்கன்னு சொல்லிட்டு நகராடியேன்னு கேட்ட தொழுகைக்கு கூப்பிடுறோம். இது ரசூலுல்லாஹி காலத்துல சொல்லப்பட்டு ரிஜெக்ட் ஆனிச்சு. இதுல என்னப்பா, இதுல நல்ல பழக்கமா இருக்கு, கொட்டடிச்சு கூப்பிடுறது, இதெல்லாம் ஒரு நாகரிகமா இல்ல அப்படின்னு நபியவர்களே மறுத்து விட்ட ஒரு காரியம் இது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் வருகிறார், அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். கனவிலே ஒரு மனிதர் வந்தார், கைகளில் மணி வைத்துக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்திலே மணியை கேட்டேன். எதற்கு என்றார். தொழுகைக்காக அழைப்பதற்கு என்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், இதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று என்னிடத்திலே கேட்டுவிட்டு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று துவங்கி பாங்குடைய வரிகளை எல்லாம் கனவிலே சொல்லுகிறார். இவர் கனவுல பார்க்கிறார், அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்க்கிறாங்க. பார்த்த செய்தியை நபிகள் நாயகத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டனே அப்படின்னு ஒண்ணு ரசூலுல்லாஹ் செய்தி நல்லா இருக்க, ஹய்யா அலல் ஸலாத் தொழுகையின்பால் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின்பால் வாருங்கள், தொழுகைக்கு வந்தவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு அர்த்தம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எழுந்து செல்லுங்கள், பிலாலை அழைத்துக் கொள்ளுங்கள், பிலாலுடைய குரல் கம்பீரமாக இருக்கும், அவரை அழைத்துக் கொண்டு அவருக்கு இதை கற்றுக் கொடுத்து அவரை கொண்டு இந்த பாங்கு ஓசையை உலகத்திற்கு எடுத்து சொல்ல சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அனுப்பிவிட்டு சொல்ல சொல்றாங்க. பிலால் சத்தம் கொடுக்குறாங்க, மேலே ஏறி நின்று உயரமான இடத்தில் நின்று கொண்டு, அப்பனா ஒரு உயரமான இடத்துல நின்று சொன்னா போதும், ஊருக்கே காது கேட்கும். இன்னைக்கெல்லாம் நம்ம இங்கிருந்து 4 மாடிக்கு மேலே ஏறி நின்று கேட்டோம்னா முத மாடிக்கே கேட்காது, கீழே இருக்கிற அடுத்த மாடிக்கே கேட்காது. இப்ப இங்க சத்தம் போட்டோம்னு வச்சுக்குவோம், மைக் இல்லாம கீழே உள்ளவங்களுக்கு கேட்குமா, மேல சத்தம் போட்டு இங்க கேட்குமா? மேல சத்தம் இல்லைங்கிறாங்க, வந்து சொன்னாதான் தெரியுது. மேல சத்தம் கேட்கலங்கிறது மேல இருந்து வந்து சொன்ன பிறகுதான் கேட்கல போல இருக்குது அப்படிங்கிற விவரமே தெரியுது. அந்த காலத்துல அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா அதுக்கு நிறைய புறக்காரணங்கள் இருந்துச்சு. முதல்ல காதுடைய ஷார்ப்னஸ், அந்த காலத்துல காது டேமேஜே ஆகல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காதை பிறந்ததுல இருந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சவுண்டு 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 சவுண்டு, எங்க பார்த்தாலும் சத்தத்தை கேட்டு 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 இயற்கையில காதனுடைய கேட்கும் திறன் குறைந்து விட்டது. அது ஒரு சத்தம் கேட்டாலும் கேட்காது ஒண்ணு. ரெண்டாவது, செயற்கையான சப்தங்கள் அதிகரித்து விட்டது. அன்னைக்கு செயற்கையான சப்தங்கள் பெருசா கிடையாது. ஆட்டு சத்தம், மாடு சத்தம், கோழி சத்தம், ஒட்டக சத்தம், எருமை சத்தம், மனுஷன் சத்தம், இவ்வளவுதான் சத்தம். அதை தாண்டி பெரிய சத்தம்னா ஒரு கொண்டு வச்சுக்கிட்டு அடிப்பான், அவ்வளவுதான் சத்தம். அதை தாண்டி பெரிய சப்தங்கள் எல்லாம் மணி. இன்னைக்கு தெருவுல எவ்வளவு சத்தம் இருக்கிறது, வாகனம் ஓட்டும் பொழுது சத்தம் இருக்கிறது, அது மாதிரி எந்த சத்தமும் அன்றைக்கு கிடையாது. அப்போ ஒரு இடத்துல இருந்து சத்தம் போட்டா எல்லா இடத்துலயும் கேட்கும். இப்ப என்ன நிலவரம், நாம 500 டெசிபல் சவுண்டை வச்சாலும் வீட்டுக்குள்ள டிவியில 2000 டெசிபல் சவுண்ட்ல அவன் உட்கார்ந்துருப்பான், அவங்க அதுக்கு கேட்காது. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லாத காரணத்தினால உயரமான இடத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தத்தை கொடுத்தா ஊருக்கே சவுண்டு கேட்கும். சத்தத்தை கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேக வேகமாக ஆடையை இழுத்து பிடித்துக் கொண்டு நபிகளார் இடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்றைக்கு கனவு கண்டேன், இதே வாசகத்தை என்னுடைய கனவில் நான் கண்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், பல கட்டங்களில் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இவர் சொல்றதுக்கு பொருத்தமாவே நெருக்கமாவே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய வஹிக்கு நெருக்கமாகவே ஒரு ஹிஜாபுடைய சட்டம், ஹிஜாபுடைய சட்டத்தை பத்தி இவர் சொல்றார், நபியுடைய மனைவிமார்களா இப்படி இருக்கிறது சரியில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதிரி அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். பத்ரு போர்க்களத்துடைய கைதிகளை என்ன பண்றது, உமர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரியாக சிறப்பு பெற்றவர்கள் கனவிலேயும் காட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு பள்ளிவாசலிலே பாங்கு ஓசை சொல்லப்பட்டு மக்கள் கூட்டு தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகிற காரியங்கள் அரங்கேறுகிறது. அதனை தொடர்ந்து இன்னும் பல காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்து செய்கிறார்கள். வரும் நாட்களில் அதை நாம் பார்க்கலாம்.